எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முடிஞ்ச மனப்படி எல்லா சிறப்புகளும் ஒரு சேர இருக்கிற படம். டைரக்டர் கே. எஸ். ரவிக்குமார் அவரே எல்லாம் பேசி முடிச்சிட்டாரு, எல்லாத்த பற்றியும் சொல்லியும் முடிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் டைம் எடுத்து, ஏன்னா நன்றி சொல்ல வேண்டியது அவருடைய கடமைங்கிறதுனால எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கூட சில பேர்லாம் பேசினாங்க. அவரை பற்றி நான் 2 வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் டைரக்ஷன் நான் கூட சுயவரம் படத்தில் நடித்தேன். அந்த கின்னஸுக்காக ஒரு படம் பண்ணாங்க. அந்த எங்கள் எபிசோடு நான் ஊர்வசி பாண்டியராஜன் இல்லை, எங்கள் எபிசோடு அவர் தான் டைரக்ட் பண்ணாப்புல. அது இவரை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்லுவாங்க, கே.எஸ். ரவிக்குமார் அவர் தயாரிப்பாளர்களுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில் பேர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அந்த சொன்ன டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன்னு பிளான் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக அந்த பிளான் பிரகாரம் எடுத்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக செலவு வந்துடக்கூடாதுங்கிற அந்த அளவுக்கு அவர் ஒரு பேர் எடுத்திருக்காரு. அதாவது இந்த பூவாசங்கிறது காற்று வீசுகிற திசையில் தான் போகும். ஒரே ஒரு பூவாசம் மட்டும் 4 பக்கமும் வீசும். அது என்னென்னா ஒரு மனிதனுடைய நற்பண்புங்கிறது. அந்த கேரக்டரைசேஷன் அவர்கிட்ட இருந்ததுனால தான் எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் கண்கூட அவர் எப்படி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் நடிக்கும்போது என்னால் பார்க்க முடிஞ்சது. இப்போது நம்ம தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இந்த இளைய தலைமுறை பூரா உட்காண்ட்ருக்குது அப்படின்னா அது கே.எஸ். ரவிக்குமார் மேலே இருக்கிற ஒரு அன்பு, அவரை பற்றி பழகிற பழக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ சௌத்ரி சாருக்கு அதுக்கு தனியாக நன்றி சொல்லணும். என்ன இப்படி ஒரு நல்ல டைரக்டரை தமிழ் சினிமா கொடுத்தது. அதுக்கப்புறமா இப்போது இமான் அவர்கள் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னும் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கேரண்டியாக இமான் அப்படின்னு சொன்னோம்னா படத்தில் 2 பாட்டோ 3 பாட்டோ ஹிட்டு அப்படிங்கிற லெவலில் அவர் வந்துட்டார். இப்போ முடிஞ்சால் என்ன பிடிங்கிற மாதிரி அவர் இருக்கார், அந்தளவுக்கு வந்திருக்காரு. இன்னும் அவர் நல்லா வளரணும். அதுக்கப்புறமா நான் இந்த தயாரிப்பாளர் அவர் நிறையா படம் கன்னடத்தில் எடுத்திருக்காரு. பாபு அவர்கள் எனக்கு ராக்லைன் வெங்கடேஷ் அவரையும் தெரியும், அவர் ப்ரெசன்ஸ்னு போட்டிருக்கு. அவர் நிறைய ஹிட்டு படம் பாபு அவர்கள் கொடுத்துருக்காரு. என்னுடைய அசிஸ்டண்ட்டு பொன்குமரன் கன்னடத்தில் போய் 2-3 படம் பண்ணதுனால எனக்கு அவங்கள பற்றியெல்லாம் அறிமுகப்படுத்தும்போது சொன்னாங்க. இப்போ அடுத்தது நான் பேசுறது சுதீப் அவர்களை பற்றி சொல்லணும். என்னென்னா, அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். எல்லா லாங்குவேஜிலும் நடித்தான்ட்டு. இப்போ பெரிய டைரக்டர்களுக்கு மட்டுமே சில பேர் சேஃபாக இருந்துக்கலாம்னு சொல்லி கால்ஷீட் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் என்னுடைய அசிஸ்டண்ட்டு போய் அங்கே கன்னடத்தில் படம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தப்போ யார் ஹீரோ அப்படின்னா சுதீப் தான் ஹீரோ. புதுசாக இருந்தால் கூட அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்தாருக்கிறது ஒன்று. அப்புறம் 2வது அதர் லாங்குவேஜ்லேருந்து வந்த ஒரு அந்த பாகுபாடெல்லாம் பார்க்காம முதல் தடவையாக கொடுக்குறதுங்கிறது அவர் நம்பி கொடுத்தாரு, ரொம்ப பெருந்தன்மையாக கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அசிஸ்டண்ட் இன்றைக்கி நிறைய படம் தமிழ்லையும் பண்ணிகிட்ருக்காப்புல. அது சுதீப் முதல் அங்கீகாரம் பண்ணது அவர் தான் பண்ணார். அப்புறம் சுதீப் கிட்ட இன்னொரு எனக்கு பிடிச்ச ஒரு சமாச்சாரம், இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது பார்த்தேன். அது சாதாரணமாக எல்லோரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு, தமிழ் இண்டஸ்ட்ரி, கன்னடா இண்டஸ்ட்ரி, கேரளா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் அவர் கேப்டனு ஒரு பொசிஷனில் கொஞ்சம் தோக்குற மாதிரி வந்துடுச்சு, தோக்க போகிறாரு, தோத்துட்டாரு அப்படின்னு உடனே நான் வேறு யாரையும் பார்க்கல, இவையே பார்த்துட்டு இருந்தேன். என்னென்ன ஃபேஸில் அந்த ஏமாற்றம், என்ன இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, இதாகிடுச்சு அதாகிடுச்சுட்டு அந்த ஃபேஸில் நிச்சயமாக சினிமாவில் கிளாப் அடித்து ஆக்ஷன் சொன்னால் கூட அந்த ரியாக்ஷன் வரவே வராது. அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒன்றுமே பேசாமல் அப்படி நின்றுருக்காரு. எல்லோரும் போகிறாங்க வர்றாங்க, அவர் மட்டும் அப்படியே எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்து இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று என் சன்னுக்கு ஃபோன் அடித்தேன். அவனும் மெட்ராஸ் இதில் தமிழ் அதில் ஆடுறான்னு, அந்த சுற்றி போயிட்டு கொஞ்சம் சொல்கிறா, இது ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்க சொல்லி இது ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்காரு, கொஞ்சம் ப்ளீஸ் நான் சொன்னேன்னு சொல்லுன்னேன். ஏன்டாடி விளையாடுறீங்களாண்ணா, என்ன நான் தான் எதிர்த்து விளையாடுனேன், என்ன போய் சொல்ல சொன்னேன், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நீ என்னை வாங்கி கட்டுற மாதிரியே போய் சொல்கிறேன் அப்படின்னா. அப்புறம் தான் அதை யோசிச்சு, ஆமாம் சரி நான் எப்பாவது பார்க்கும்போது நான் சொல்லிக்கிறேன்டா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சது.
என்னென்னா அவ்வளவு இன்வால்மெண்ட் இருந்தால்தான் அந்த எக்ஸ்பிரஷன் வரும். அவர் சாதாரணமாக ஒரு நாள் போய் நடிக்க அந்த ஆடுற ஆட்டத்துக்கே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறவருங்கிறது சினிமாவில் எந்த அளவுக்கு அவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நம்ம தமிழாளுங்க இன்றைக்கி இளைய தலைமுறை இந்த 3 பேரும் அந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு இதை பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு அது ஒரு பெரிய பெருமை. அதனால் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். படத்தினுடைய வெற்றி விழாவில் எல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.